Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவியின் இல்ல திருமண விழாவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். விழாவில் பங்கேற்க சென்ற கழக பொதுச் செயலாளருக்கு அரக்கோணத்தில் கழக நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பளித்தனர். அப்போது கிரேன் மூலம் பொதுச் செயலாளருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திருமணத்தில் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் மணமக்களுக்கு ஆசி வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வளநாடு கைகாட்டியில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி ப. குமார் தலைமையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததும் மணப்பாறைக்கு ஆற்று நீர் வந்து சேரும், இது உறுதி என்றும், திமுக காரன் ஓட்டு கேட்க வந்தால் பழைய பாக்கி 36,000 ரூபாய் எப்போ தருவீங்கன்னு கேளுங்க என்றார். இந்த கூட்டத்தில் முசிறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணப்பாறை தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நதிநீர் இணைப்பு திட்டத்தை, அந்த திட்டத்தை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாராக இருந்தால் கொண்டு வந்திருப்பார். அடுத்த ஆட்சி வரும், இதே மணப்பாறைக்கு காவிரி நீரும் வரும், ஆறும் வரும். அது மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுப்போம். தயவு செய்து அன்பு தாய்மார்களுக்கு திருப்பி வர்றேன், பஞ்சாயத்துல விட்டுட்டேன். அதனால இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நீங்கள் யார் சூரியனுக்கு வாக்கு கேட்டு வந்தாலும் அவரிடத்துல கேட்க வேண்டிய முதல் கேள்வி, பழைய பாக்கி 36,000 ரூபாய் கொடுத்துருங்க, புதுக்கோட்டையில கொடுத்தாச்சு.